Hi beautiful souls, good morning everyone. இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சங்கர கோமதி 5699 அந்த ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹிந்தி ஷார்ட்ஸை பார்த்துட்டு அது தமிழில் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, எனக்கு அந்த டைம் அந்த டெராட் கார்டு ரீடிங் பண்ணுறப்ப சேம் அதே இதுதான் நான் நேற்று ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அந்த டைம் வந்து ரெமடிஸ் டவுன்லோட் ஆனதுனால சடனாக நான் அதில் அந்த ரெமடிஸ் சொன்னிருந்தேன். அதாவது ஃபர்கியூ பண்ணுறது. இப்போ யாராக இருந்தாலும் அந்த மன்னிப்பு தன்மைங்கிறது வந்து நம்மளுக்கு இருக்கணும். இல்லைன்னா அந்த மனசில் வச்சுட்டு அதை போட்டு குழப்பிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்களே அது பண்ணிட்டாங்க அந்த குழப்பத்தோடு நம்ம இருந்தோன்னா அது வந்து சக்ராஸில் பிளாக்கேஜ் ஆகும். ரெண்டாவது உடல் அளவுலையும் மனசளவுலையும் அது பாதிக்கும். அதனால் அந்த ஃபர்கியூ எல்லாருக்குமே அது யாராக இருந்தாலும் எனிதிங் நம்மளோட எனிமியே இருந்தாலும் அது வந்து அந்த ஃபர்கியூ வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த ஃபர்கியூ எப்படி கொடுக்கணும்னா, ஒன்று நம்ம மெடிடேஷன்ஸ் மூலமாக அந்த ஃபர்கியூனஸ் அந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயர்ஸ் சொல்லலாம். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கியூ மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது வந்து ஒரு 21 டைம்ஸு. நமக்கு எத்தனை டைம்ஸ் இதுக்கு டைமோ இல்லை குறிப்பிட்ட இந்த டைம் தான் அது ஹோப்பனோபோனோ ப்ரேயர் பண்ணனாலும் நோ இல்லை. ஏன்னா இந்த ரெமடியை வந்து நான் ஒரு 4.5 வருஷமாக நான் இது பண்ணிகிட்டே இருக்கேன். நம்மளோட சோல் நிறைய அந்த ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே இந்த ரெமடி வந்து உதவும். எனக்கு சடனாக நேற்று டவுன்லோடு ஆனதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் அது பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ. மேபி இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஹோப்பனோபோனோ ப்ரேயர் வந்து டெய்லியுமே நம்ம எத்தனை டைம் வேணால் நம்ம சொல்லலாம். எப்போல்லாம் நம்ம இப்போ ட்ராவலிங் போயிட்டே இருக்கோமோ, ட்ரெயினில் ஜாப் போயிட்டே இருக்கீங்களா அந்த டைம் சொல்லலாம். ஸ்கூட்டியில் போயிட்டே இருக்கீங்களா அந்த டைம் நம்ம சொல்லிகிட்டே இது நம்ம போகலாம். ஹீல் ஆகும், நம்மளோட சோல் வந்து ஹீல் ஆகும். ஃபர்கியூ பற்றி தான் நான் அதில் சொல்லியிருந்தேன். அதே போல் நம்மளுக்கு இப்போ டென்ஷன்ஸ் வர்றதுனா ரொம்ப அந்த ஹை டென்ஷன்ஸ்லாம் நம்ம வரும். யாராவது அந்த கோபமூட்டத்தோடு நம்ம ஃபேமிலியில் யாராவது சொல்கிறாங்கன்னா அந்த டைமும் டேக் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி பாருங்கள் ஒரு 3-4 டைம்ஸு. அந்த நம்மளோட கோபம் வந்து கோபம் தணிஞ்சிரும் கண்டிப்பாக. அதே போல் இன்னொரு ரெமடி என்ன சொல்லியிருந்தேன்னா, டேக் ப்ரீத் இன் எடுக்கும்போது ஃபுல் பாசிட்டிவிட்டி எனர்ஜியை நம்ம எடுக்கிற போல் இமேஜின் செய்யணும். ப்ரீத் அவுட் சொல்லும்போது ஒன்று வாய் வழி அந்த மூச்சு வெளியே விடும்போது நம்மளோட நெகட்டிவிட்டி எனர்ஜிஸ் அந்த கோபம் எல்லாமே வெளியே போகிற போல் அந்த இமேஜினேஷன் செய்யணும். இந்த ரெண்டுமே நான் அந்த ஃபர்கியூவை பற்றியும் ஹோப்பனோபோனோ ப்ரேயர் பற்றியும் அண்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பற்றியும் அதில் அந்த ரெமடியில் நான் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமெண்ட். தேங்க்யூ வியூவர்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.